Happy morning children. In this video we are going to see 10th standard unit 2 poem The Grumble Family written by Lucy Mac Montgomery. இந்த போயமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அண்டை வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். The poet gives a vivid picture of neighborhood scenes. Vivid அப்படின்னா clear, neighborhood அப்படின்னா நம்மளுடைய அண்டை வீடு. ஸோ vivid picture of neighborhood sceneனா அண்டை வீடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக படம் போட்டு காமிச்சிருக்காங்க இந்த போயமுடைய வாயிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. Read to know how we should mend our ways. Mend அப்படின்னா நம்மளுடைய மாற்றிக்கக்கூடியது தான் mend. ஸோ நம்மளுடைய வழிகளை நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். There's a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒரு சென்டென்ஸாகவும் நெக்ஸ்ட்டு 3 லைனும் சேர்த்து நெக்ஸ்ட்டு சென்டென்ஸாகவும் இருக்குது. அதை அதோடைய பங்க்சுவேஷன்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அர்த்தம் வந்து கோர்வையாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், there's a family nobody likes to meet. ஒரு குடும்பம் இருந்தாங்களாம், அவங்கள பார்க்குறக்கு யாருமே விரும்ப மாட்டாங்களாம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட், they live, it is said, on complaining street. அவங்க எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்களாம்? கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னா புகார் சொல்லக்கூடிய தெருவில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. in the city of never are satisfied. அவங்க வாழக்கூடிய நகரம் எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடுனா திருப்தி, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா எப்போவுமே திருப்தி அடையாத ஒரு நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைடு, அந்த ஊரில் பாயக்கூடிய நதி ஆறு வந்து எப்படி இருக்காம்? டிஸ்கண்டென்ட் அப்படின்னா மனநிறைவு அடையாத ஒரு ஆறு அந்த நகரத்தில் பாய்ந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ த கிரம்பிள் ஃபேமிலின்னு ஏன் இதுக்கு பேர் வச்சாங்கங்கிறது இப்போ நம்மளுக்கு புரியும். த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னா புலம்பல், கிரம்பிள்னா புலம்பல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மொதல் ஸ்டான்ஸாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு பாசிட்டிவ் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை தான் போய்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். தென் செகண்ட் ஸ்டான்ஸா, they growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. They growl at that, they growl at this அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புலம்புவாங்க. கிரவுல் அப்படின்னா என்னது? புலம்புதல். அவங்க எது வந்தாலும் சரி அது மேலே புலம்புறது, புகார் சொல்கிறது, அதான் எதை பார்த்தாலும் அவங்க கிரவுல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிரவுல் அப்படின்னா புகார் சொல்லிவிட்டு அந்த புலம்பல் பண்ணிகிட்டே இருக்கிறது. வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் எமிஸ். என்ன தான் வந்தாலும் அதில் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, ஒரு தவறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் வெதர் their ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள், தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். ஸோ அவங்களுடைய நிலை வந்து உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துலேயும் குற்றம் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து புகார் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு த நேம் ஆஃப் கிரம்பிள் அப்படின்னு எல்லாரும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. காலநிலை வந்து வெயிலாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி. சம்மர் அண்ட் வின்டர் ஆர் லைக் திஸ் கோல்ட். அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க? திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இவ்வளோ வெயில் அடிக்குதே அப்படின்னு திட்டுறது, குளிர் அடித்து இவ்வளோ குளிர் அடிக்குதே அப்படின்னு திட்டுறது. ஸோ வெதரையும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புகார் சொல்லக்கூடிய ஒரு தெருவில் போகக்கூடிய ஒரு நபரை நம்ம சந்தித்தோம் அப்படின்னா அது எதுவுமே வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ
இந்த தெருவில் ஒருத்தங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னா அங்கே ஒருத்தங்களை விசாரிச்சிங்கன்னாலும் அவங்களுக்கும் எதுவும் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தே கிரவுல் அட் த ரெயின் அண்ட் தே கிரவுல் அட் த சன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, ஹாட்டையும் கோல்டையும் சொன்னாங்க. இப்போது ரெயினை பார்த்து என்ன பண்ணுறாங்க, புகார் சொல்கிறாங்க. அடுத்தது சன்னை பார்த்து என்ன பண்ணுறாங்க, புகார் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் தேர் க்ரௌலிங் இஸ் நெவர் டன். டன் அப்படின்னா முடிவு பெறுறது. ஆனால் அவங்களுடைய க்ரௌலிங் வந்து என்னவாகாது, எப்போவுமே முடிவை அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்டு தெம் தேர் இஸ்ன்ட் அ டவுட் தே வுட் க்ரௌல் தட் தே வுட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். எல்லாமே ப்ளீஸ்டு அப்படின்னா போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இருந்தாலும் அதுலேயும் ஒரு சந்தேகம் வந்து அதுக்கும் வந்து அவங்க ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி அதை வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த குவைரஸ்ட் திங் இஸ் தட் not one of the same can be brought to acknowledge his family name. For never a grumbler will own that he is connected with it all you see. ஸோ இதில் முக்கியமான அபூர்வமான விஷயம், குவைரஸ்ட் திங் அப்படின்னா அபூர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு கிடைச்ச பேரை அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸோ அது போக நான் வந்து புகார் சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறேன், நான் வந்து புகார் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, the worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. இப்படிப்பட்ட ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் வந்து தங்குனாங்க, இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா அவங்களும் இவங்கள மாதிரி அவங்களுடைய வழிகளை மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள் ஹீ அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். ஸோ அவர் நல்லா அந்த ஃபேமிலியில் போய் ஒரு நாள் தங்கி ஒரு கனவை கண்டு எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து அந்த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிளில் ஒரு மெம்பராக மாறிடுவார். அடாப்டர் அப்படின்னா மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ்ட் டு கீப் our feet ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ வாண்டரிங் அப்படின்னா சுற்றி திரிதல். ஸோ நம்ம புத்திசாலித்தனம், வைசஸ்ட் அப்படின்னா புத்திசாலித்தனமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டு கீப் அவர் ஃபீட், நம்ம காலையும் கூட கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வைக்கக்கூடாது, நம்ம காலும் கூட அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெவர் டு க்ரௌல் வாட் எவர் வி டூ லெஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்பிளர்ஸ் டூ. நம்மளும் அவங்கள மாதிரியே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம புலம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங். ஸோ வாங்க எல்லாரும் அப்படியே நடந்துட்டு ஒரு சந்தோஷமாக சிறு புன்னகையோட ஒரு பாடலை பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். சில நேரங்களில் சில விஷயங்கள் தவறாக நடந்தாலும் அதை பற்றி புலம்பாமல் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். நம்மளுடைய நிலை வந்து ஹையாக உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி, we will never belong to the family of grumble. நம்மளும் ஒரு புலம்பக்கூடிய ஃபேமிலியோட மெம்பர் மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு லாஸ்ட் ஸ்டான்ஸால் முடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் அந்த ஃபேமிலி வந்து எப்படி புலம்புறாங்க, அவங்களுடைய என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் வந்து 2 ஸ்டான்ஸால் நம்ம அந்த தெருவுலையோட போய் சேரக்கூடாது, நம்ம வந்து அந்த தெருவுலையும் போய் சேரக்கூடாது, ப்ளஸ் நம்மளும் எப்போவும் எதுக்காகவும் புலம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. About the author, L.M. Montgomery was a Canadian author best known for a series of novels beginning in 1908 with Anne of Green Gables. ஸோ இவங்க சிறந்த நாவலாசிரியராக இருந்திருக்காங்க. Montgomery went on to publish 20 novels as well as 530 short stories, 500 poems
and 30 essays. இதெல்லாமே வந்து அவங்க எழுதுனது. A prolific writer, Montgomery published over 100 stories between 1897 and 1907. Montgomery work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. So இந்த ஆத்தர் பாருங்க எவ்வளோ ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 1874 to 1942. ஓகே, இப்போ இந்த போயமில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது பொயட்டிக் டிவைசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், they live, it is said on complaining street. Second line, they live, it is said on complaining street. புகார் சொல்லக்கூடிய தெரு. புகார் சொல்கிறது யாருடைய இயல்பு? மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் அதை வந்து ஒரு தெருவுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா ஹியூமனுடைய குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ், அதை வந்து அதர் திங்ஸுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸை சொல்கிறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். இது வந்து நம்ம ஸ்டாப்பிங் பை வுட்ஸ்லாம் பார்த்துருப்போம். He shakes his harness bells as shake. ஸோ குதிரையை வந்து அங்கே ஹீன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம பர்சானிஃபிகேஷன்னு போட்டோம். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கம்ப்ளைனிங் அப்படிங்கிற ஹியூமனுடைய ஒரு குவாலிட்டியை சொன்னதுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். தென் in the city of never or satisfied. சிட்டி வந்து எப்படிப்பட்ட சிட்டி? never or satisfied, அதாவது போதும் அப்படின்னு திருப்தி அடையாத சிட்டி. ஸோ சிட்டிக்கும் வந்து ஹியூமனுடைய குவாலிட்டியை கொடுத்ததுனால தேர்ட் லைனில் இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், அதுவும் பர்சானிஃபிகேஷன். தென் த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைடு, மனநிறைவு அடையாத ஆறு. ஸோ ஆறு அப்படிங்கிற ஒரு இன்அனிமேட் திங்ஸுக்கும் ஹியூமனுடைய குவாலிட்டியை கொடுத்ததுனால அந்த லைனுமே பர்சானிஃபிகேஷன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டான்ஸால் the weather is always too hot or cold. the hot or cold அப்படிங்கிறது கான்ட்ராஸ்டான ஒன்று, எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு போடுறோம். ஓகேவா கண்ணா? தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸால் பாருங்கள். they growl at the rain and they growl at the sun. they growl at the அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரே மாதிரியான வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுறத நம்ம என்ன சொல்லுவோம்? அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அலிட்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த போயமில். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் பாருங்கள். மீட், ஸ்ட்ரீட், சாட்டிஸ்ஃபைடு, beside. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் ரைமிங் இருக்குது. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த போயம் கண்டுபிடிங்க. ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்ஸா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். I hope you understand this poem very well. Thanks for watching this video. If you like this video, please do subscribe my channel. Thank you.